பரபரப்பாக இயங்கக்கூடிய தமிழக அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமா அவர்கள் ஒரு மைய புள்ளியா இருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்லன்னு துணை முதல்வர் உதயநிதி முன்னாடியே உறக்க கத்திருக்காரு தொல் திருமா அவர்கள். திருமா அவர்கள் நிச்சயம் கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என மாற்றுக் கட்சியில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, விசிகாவில் உள்ள நிர்வாகிகளே பலரும் எண்ணுகிறார்கள். எதிர்கட்சிகள் நினைப்பது போல் விசிகாவும் திமுகவும் உடைந்து விடுமா, அதாவது திமுக கூட்டணியில் இருந்து விசிகா வெளியேறி விடுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அம்பேத்கர் சிலையை அம்பேத்கர் சிந்தனை கொண்ட திருமா அவர்கள்தான் திறக்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டையில் நடந்த அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் திமுக விசிகா என இருபாலருக்கும் நடந்த கூச்சல்கள், குழப்பங்கள். எதனால் இது நடந்தது? திமுகவுக்கும் விசிகாவுக்குமான உறவு மேல்மட்ட அளவில் எந்த பிரச்சனையும் இல்லாம போய்கிட்டு இருக்கு. அவங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெறுவதில் கவனமா முனைப்புடன் செயல்படுகிறார்கள். திமுகவும் அதை கிட்டத்தட்ட ஒரு 70-80% அவர்கள் கேட்ட அந்த வாக்குறுதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துடுது. எனவே இது மேல்மட்ட அளவில் திமுகவும் விசிகாவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இதுவரைக்கும் நகர்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் திருமா அவர்கள் தற்போது திமுகவை விட்டு அவர் போவதற்கு அவருக்கு மனம் இல்லை. பொதுவாக ஒரு பகுதியில், ஒரு நகர பகுதியில் ஒரு அம்பேத்கர் சிலை திறப்பு விழா நடத்துதுன்னா என்ன பண்ணுவாங்க? குறிப்பாக அதை தலித் மக்கள் தான் அதை கையில் எடுப்பாங்க. ஒரு சிலையை திறக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? எல்லா கட்சியினரும் போய் பார்ப்பாங்க. அது திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், அந்தந்த கட்சியில் இருக்கிற தலித்துகளை ஏதாவது பொறுப்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்து நன்கொடை வாங்குவாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்களை சந்திப்பாங்க. அரசு ஊழியர்களை சந்திச்சு அவங்க கிட்ட நன்கொடை வாங்குவாங்க. சமூக ஆர்வலர், ஏன்னா பெரும்பான்மையாக ஒரு 90% அவங்களுடைய தொகை என்பது பெரும்பாலும் தலித் மக்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. அரசு பொறுப்பில் உயர் பதவியில் இருப்பாங்க. அரசியல் கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் அந்த ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிறவங்களெல்லாம் சந்தித்து வசூல் பண்ணி அம்பேத்கர் சிலை திறப்புவதற்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் செய்வார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டையில் அப்படிதான் தலித் இயக்கங்கள் எல்லாம் இணைஞ்சு, அந்த இளைஞர்கள் எல்லாம் இணைந்து அம்பேத்கர் சிலை திறப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் செஞ்சாங்க. ஆனால் அதை திமுக கையில் எடுத்துக்கொண்டு ஏதோ இது திமுக நிகழ்வு போல நடக்கிறது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான பேச்சு அங்கே பேசப்பட்டது. அந்த இளைஞர்களிடமும் சரி, அம்பேத்கர்வாதிகளிடம் சரி, அந்த விஷயங்கள் பேசப்பட்டது. இது ஒரு திமுக விழா போல நடக்கிறது. அந்த இடத்தில் ஏற்பட்ட சலசலப்புக்கு காரணமே இதுதான். அங்கே நம்ம பார்த்துருப்போம், சமீபத்தில் செய்திகள் எல்லாம் படிச்சிருப்போம். திமுக பாட்டு போட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விஷயமாகட்டும், அதன் முன்பே இது உதயநிதி தான் இந்த சிலையை திறக்க போறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தரப்பினர் இது திருமாவளவன் அவர்கள் தான் திறக்கணும், இதை திறக்கிறதுக்கு அவர் தான் தகுதியானவர் அப்படிங்கிற விஷயமாகட்டும் அங்கே நடந்துட்டு இருந்தது பரபரப்பா. இதை நம்ம செய்திகளில் பார்த்தோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவுக்கும் விசிகாவுக்குமான உறவு என்பது பலமாக இருக்கிறது, மேல்மட்ட அளவில் பலமாக இருக்கிறது. அது நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சட்டமன்றத்தில் அவர்கள் முன்வைக்குகிற கோரிக்கைகளை பெரும்பாலும் திமுக நிறைவேற்றி கொடுத்திருக்குதுன்னு தான் சொல்லணும். அதன் அடிப்படையில் அவங்க அந்த மேல்மட்ட அளவில் உள்ளவர்கள் ஒரு ஈர்ப்புடன் இருக்கிறார்கள், திமுகவும் விசிகாவும். ஆனால் நாளொன்றுக்கு தமிழகத்தில் ஆங்காங்கே தலித் மக்கள் மீதான நடக்கக்கூடிய வெறுப்புகள், அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தக்கூடிய விஷயங்கள், விசிகாவின் கொடியை பல ஊர்களில் ஏற்ற முடியாத நிலைமையில் இதையெல்லாம் இந்த
தலித் மக்களும் சரி, விசிகாவினரும் சரி இதை வந்து பார்க்கும்போது அவர்களுக்கு முதல் கோபம் வந்து திமுக மேலே தான் வரும். ஏன்னா ஆட்சியாளர் அவங்க தான், காவல்துறை அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்லணும். அப்படி இருக்கிற சூழலில் திமுகவை வந்து நம்ம எப்படி இதை வந்து ஏற்றுக்கணும், எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி விசிகாவினுடைய அடிமட்ட தொண்டர்களிடம் இருப்பது வந்து முழுக்க முழுக்க உண்மை. இதன் காரணமாகத்தான் விசிகாவை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் ஒரு மாவட்ட அளவிலான பொறுப்பில் உள்ளவர்களும் சரி, ஒன்றிய அளவிலான பொறுப்பில் உள்ளவர்களும் சரி, அவர்களுக்கு வந்து அந்த அதிருப்தி என்பது திமுக மேல இருக்கத்தான் செய்யுது. இதுல எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தின கதையா இதர கட்சிகள், அதாவது பிஜேபி ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இந்த நிர்வாகிகளெல்லாம் வந்து அவங்க வந்து கிளப்பி விடுவாங்க. இந்த மாதிரி சம்பவம், ஒரு இஷ்யூ எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்களேன். உதாரணமாக ஒரு ஊரில் ஒரு கொடி ஏற்ற, விசிகாவுடைய கொடி ஏற்ற முடியலன்னா அந்த பகுதிகளில் பல கட்சிகள் இருக்கிறவங்களெல்லாம் ஒன்றா தான் பழக்கத்தில் இருப்பாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர் பிஜேபியில் இருக்கிறதாகட்டும், இல்லை அதிமுகவில் இருக்கிறவராகட்டும், இல்லை மற்ற கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசிப்பாங்க. அவங்க வந்து அந்த பகையெல்லாம் காமிக்கணும். உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லா நிர்வாகிகளும் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒரு பேச்சுவாக்கில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உசி போடுவாங்க, நீங்கள் திமுக கூட இருக்கீங்க, உங்களால் கொடி ஏற்ற முடியல, இப்படிங்கிற ஒரு விஷமத்தை கிளப்பும்போது அந்த தொண்டை வந்து ஆவேசப்பட்டுறான். இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் வந்து நடக்குது. அப்படியான விஷயங்கள் தான் வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் இந்த அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் நடந்த சர்ச்சைகளுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு தலித்து இளைஞர்கள், தலித் அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த சிலையை வந்து ஏற்பாடு செஞ்சு அதை திறக்கிறதுக்காக அவங்க முயற்சி எடுத்த போது அதை வந்து திமுக நிகழ்வு போல, ஒரு திமுக உடைய ஒரு நிகழ்ச்சி போலவே அது வந்து நடந்தது வந்து இவங்களுக்கு வந்து அதிருப்தியாக இருந்திருக்கு. அந்த அதிருப்தியின் காரணமாகத்தான் அவர் வந்து இது வந்து திருமாவளவன் அவர்கள் தான் திறக்கணும், திமுக பாட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு 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 மனக்கசப்புலேயே அங்கே வந்து இருந்திருக்காங்க. ஒரு வழியாக துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் திருமா அவர்களும் ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டாங்க. துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி அவர்களை வந்து அதை திறந்து வைத்தார். அந்த திறந்து வச்ச இடத்துலையும் அவர் திருமா அவர்கள் மைக்கு வாங்கி பேசும்போது அவருடைய வழக்கமான அந்த கோஷங்களை வந்து எழுப்பினார். அந்த வீர வணக்கம் போடுவார்கள் இல்லையா, அந்த கோஷத்தை எழுப்பும்போது அது வந்து ஏதோ உதயநிதிக்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா வந்து அது பார்க்கப்பட்டது. அப்படிதான் அந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துக்கிறாங்க. இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்ச வாய கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நாங்கள் ஏமாற மாட்டோம், நாங்கள் வந்து எச்சரிக்கையா இருப்போம் அப்படின்னு சொல்லி உதயநிதியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே திருமா அவர்கள் சொன்னதா இப்ப தொண்டர்கள் எல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில் அவர் யதார்த்த நிலையில் அவர் பேசியிருக்கலாம். திமுக மேல அவருக்கு விமர்சனம் இல்லாமல் இல்லை. அதாவது திருமா அவர்கள் அவர் பல மேடையில வந்து சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து விமர்சனம் இல்லாமல் இல்லை. ஆனால் வந்து அவர் இப்போ அவர் பயணிக்கக்கூடிய ஒரு வழி, அவர் விரும்புகிற ஒரு கொள்கை, அதுக்கு வந்து திமுக தான் கரெக்டா இருக்கும், வேற எந்த கட்சி கூடயே நம்ம அது போனால் அது சரியா இருக்காது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால தான் இதில் வந்து ஒரு திமுக கூட அந்த கூட்டணியில் வந்து ஒரு உறுதியாக இருக்காரு. இன்னொரு விஷயம் யதார்த்தமாக சொல்கிறேன், நான் சொல்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் இது. உண்மைக்கே திமுக கூட இருக்கும்போது கிடைக்கிற அந்த வலுவான ஒரு நிலை மற்ற கட்சியுடன் விசிகாவுக்கு போகும்போது கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதே தோணுது. ஏன்னா முன்காலத்தில் நம்ம பார்த்தோம், அதிமுக கூட இருந்து விசிகா வென்றதாகட்டும், இல்லை திமுக கூட இருந்து, அப்படி அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஏன்னா திமுகவில் உள்ள நிர்வாகிகள், அந்த மாவட்ட ஒன்றிய அளவிலான பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் வந்து அந்த தலைமை போட்ட உத்தரவை மீறாமல் வந்து நல்ல வேலை பார்ப்பாங்க. உதாரணமாக வட மாவட்டத்தில எல்லாம் இந்த சாதிய கட்டமைப்புகள் இருந்தால் கூட, எந்த கட்சியில் எல்லா கட்சியில் உள்ளவர்கள் கூட பெரும்பான்மையான அந்த சாதி இருவேறு சமூகம் தான் இங்கே மிக பெரிதாக இருக்குது. இப்போ அந்த எண்ணம் இருந்தால் கூட அவர்கள் வந்து மேலிடத்துலேருந்து உத்தரவு போட்டாங்க, இதை நம்ம எப்படியோ ஜெயிக்க வச்சே ஆகணும், இவர் விசிகாவை நம்ம இங்கே ஜெயிக்க வச்சே ஆகணும்ட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இது மற்ற கட்சியில் பண்ணுவாங்களான்னா நிச்சயமாக அது வந்து கேள்விக்குறிதான். மற்ற கட்சியில் ஏன் அப்படி கேள்விக்குறினா அந்த தலைமை அது அந்த மாதிரி இருக்கா, ஒரு சிலரை தவிர்த்து நான் சொல்ல வரேன். ஒரு சில தலைமை வந்து நல்லா இருக்கு, ஒரு ஒன்றிய செயலாளர்னா அந்த பேச்சு, அந்த ஒன்றிய செயலாளர் பேசி கேட்கறதுக்கு அந்த நிர்வாகிகள்லாம் கரெக்டாக இருப்பாங்க.
இப்போ எல்லா கட்சியிலையும் இது பொருந்துமானா பொருந்தாது. அதற்காகத்தான் வந்து திமுகவில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, பலருடைய நம்பிக்கையும் அதுதான். ஆனாலும் இப்போ வர தேர்தலில் வந்து விசிகாவுக்கு எப்படி இடங்கள் ஒதுக்கப்படும், இவங்க வந்து இப்போ இரட்டை இலக்கில் கேட்பாங்க விசிகா, அந்த இலக்கு வந்து திமுக வந்து செய்து கொடுக்குமா என்னங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன்னா அதை வச்சு தான் வந்து இந்த கூட்டணி வந்து எப்படி இருக்கும் அமையும் அப்படிங்கிறது தெரிய வரும்.